வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக அரசு உதவியால் செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் மீண்டும் தழைத்தோங்கி உயரும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பாண்டியராஜன் பதில். புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை முன் நடைபெறும் தர்ணா போராட்டத்தில் தள்ளுமுள்ளு. கிரண்பேடி திரும்பி வரும் வரை போராட்டம் தொடரும் என நாராயணசாமி உறுதி. தம்பிதுரை தனக்கு நெருங்கிய சகோதரர் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. தேர்தலுக்காக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி போராட்டம் நடத்துவதாகவும் கருத்து. கூட்டாட்சி தத்துவத்தை உடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் கொள்கை என வைகோ சாடல். ஒற்றை மொழி ஒற்றை கலாச்சாரத்தை நாடு முழுவதும் கொண்டுவர முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் தகவலை வெளியிட்ட அவர், சீபா ஆதித்தனார் பிறந்த நாள் அன்று அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் எனவும் கூறினார். முன்னோடியும் இன்றைய முன்னணி நாளிதழில் ஒன்றான தினத்தந்தி தமிழ் நாளிலே தொடங்கி பாமரரும் பாட்டாளியும் எளிய தமிழ் மூலம் படிக்க வழிவகை செய்தவர் திரு சீபா ஆதித்தனார் அவர்கள். தமிழ்நாட்டில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டப்பேரவையின் அவைத் தலைவராகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் திரு சீபா ஆதித்தனார் அவர்கள். தமிழ் ஆர்வலர்கள் அன்னாரது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையினை ஏற்று சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள திரு சீபா ஆதித்தனார் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு அவர் பிறந்த நாளான செப்டம்பர் 27 அன்று அரசின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிறப்பிக்கப்படும் என்பதை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்ட அவர், தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்ட சான்றோர்களை அவர் பாராட்டி வருவதாக கூறினார். இதன்படி கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என கூறினார். எளிமை, தோற்றம், குழந்தைகள் மீது அன்பு கொண்டவர் தேசிக விநாயகம் பிள்ளை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மதுராந்தகத்தில் இரட்டை மலை சீனிவாசனுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கோவை வேட்டைக்காரன் புதூரில் வி.கே. பழனிசாமி கவுண்டருக்கு 1 கோடி ரூபாய் செலவில் அவரது சிலையுடன் கூடிய மணிமண்டபம் மற்றும் நூலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் கூறினார். எளிமையான தோற்றமும் நாணத்தின் உச்சமும் குழந்தைகள் மீது அளவற்ற அன்பும் கொண்டவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். குழந்தைகள் விரும்புகின்ற கவிதைகளை தந்து மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற அன்னாருக்கு மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழு உருவ வெண்கல சிலையினை அமைத்து பெருமை சேர்த்தார்கள். தமிழ் அன்னைக்கு தனது பாடல்களால் மலரும் மாலையும் சூட்டி அழகு பார்த்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு அன்னாருடைய பிறந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை ஏற்று 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம், அதிலே ஒரு நூலகமும் அமைக்கப்படும். தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி, நெல்லை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒண்டிவீரன் மணிமண்டபத்தை 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைத்து கூடுதலாக நூலகம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பெண்ணிக்குவின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் எனவும் அவர் கூறினார்.
அலங்காநல்லூரில் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும் என அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையின் கேள்வி நேரத்தில் நெய்வேலியில் உள்ள கால்நடை மருந்தகம் மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்படுமா என்று உறுப்பினர் ராஜேந்திரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 40க்கும் மேற்பட்ட கால்நடைகள் மருத்துவமனைக்கு வர வேண்டும். ஆனால் அங்கு 30 கால்நடைகள் மட்டுமே சிகிச்சைக்கு கொண்டுவரப்படுகிறது என்று கூறினார். கால்நடை வருகை அதிகரிக்கும் நிலையில் கால்நடை மருத்துவமனை அமைக்க அரசு ஆவணம் செய்யும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூரில் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இயற்கையாக உயிரிழந்தவர்களுக்கு விரைவாக இறப்பு சான்றிதழ் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், இயற்கையாக உயிரிழந்தவர்களுக்கு விரைவாக இறப்பு சான்றிதழ் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக பிறப்பு சான்றிதழை இணையதளத்தில் பெறும் திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த அவர், தமிழகத்தில் 416 நடமாடும் மருத்துவ குழுக்கள் இருப்பதாகவும் இதன் மூலம் 11,57,745 பேர் பயன்பெற்றுள்ளனர் என்றும் கூறினார். செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் முழுவீச்சில் செயல்பட முதலமைச்சர் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்திற்கு முழுநேர இயக்குநர் நியமிக்காதது வேதனை அளிப்பதாக கூறினார். அத்துடன் செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் முழுவீச்சில் செயல்பட முதலமைச்சர் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்மொழி வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், தமிழ் மொழிக்காக தமிழக அரசு 65 விருதுகளை வழங்கியிருக்கிறது என்றும் இதில் 60 விருதுகள் அதிமுக அரசால் உருவாக்கப்பட்டது என்றும் கூறினார். மேலும் செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் தமிழக அரசால் அனைத்து உதவிகளையும் பெறக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் என்றும் இந்த நிறுவனமும் மீண்டும் தழைத்தோங்கி உயரும் என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் உறுதியளித்தார். பொதுமக்களின் வசதிக்காக 275 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 69 கோடி மதிப்பீட்டில் பேருந்துகள் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. சென்னைக்கு 17 பேருந்துகளும், விழுப்புரத்திற்கு 72 பேருந்துகளும், சேலத்திற்கு 43 பேருந்துகளும், கோவைக்கு 75 பேருந்துகள் என மொத்தம் 275 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் நடைபெற்ற இதன் தொடக்க விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதிய பேருந்துகளில் ஒலிபெருக்கி, ஓட்டுநருக்கு மின்விசிறி உள்ளிட்ட சேவைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முன் காங்கிரஸ் கட்சியினர் போலீசிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. மக்கள் நலத்திட்டங்களுக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாக ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கவர்னர் மாளிகை முன்பு நேற்று போராட்டத்தில் இறங்கினார். அவருடன் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு கருதி சென்னை மற்றும் நெய்வேலியிலிருந்து அதிவிரைவு படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் புதுச்சேரியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆளுநர் மாளிகை அருகே தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் நாராயணசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க வந்த காங்கிரஸ் கட்சியினர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் போலீசாருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே ஆளுநர் கிரண்பேடி பாதுகாப்பு படை அதிகாரிகளுடன் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வந்து சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். இதனையடுத்து டெல்லி செல்லும் கிரண்பேடி பிரதமர் மோடியை சந்தித்து பிரச்சினை குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தம்பிதுரை தமக்கு நெருங்கிய சகோதரர் என்றும் தமிழகத்தில் கூட்டணி தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தலுக்காக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி போராட்டம் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். தம்பிதுரை தனக்கு நெருங்கிய சகோதரர் என்றும் அவருடன் தினமும் பேசி வருவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவிலிருந்து பறவைகள் வருது. ஏன் வருது அப்படின்னு சொன்னதுன்னா, இங்கே வளம் இருக்குது, வருது. வளம் முடிஞ்ச உடனே பறவை போயிடும். அதே போல தான் திராவிட முன்னேற்ற கழகமும் மரியாதைக்குரிய நாராயணசுவாமி அவர்களுடைய போராட்டங்களும் அதான். தேர்தல் வருது, அவ்வளோதான். தம்பித்துறை வந்து என்னுடைய நெருங்கிய சகோதரர். நேற்றை விட நாங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். டெய்லி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணியில் எந்த பிரச்சனையும் யாரோடும் கிடையாது. கூட்டாட்சி தத்துவத்தை உடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் கொள்கை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மக்களிடம் வெறியை உண்டாக்கி ஆள்வதுதான் பாஜகவின் செயல் என்றும் சாடினார். மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும், இல்லாட்டா பொருட்செலவு கால விரைய செலவுன்னு சொல்லி நம்முடைய இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு யோசனையை சொன்னார். அவங்க நோக்கமே என்ன தெரியுமா? கூட்டாட்சி தத்துவத்தை உடைக்கணும். பிஜேபியினுடைய அஜெண்டா கூட்டாட்சி தத்துவத்தை உடைக்கணும், யூனிட்டரி ஸ்டேட் ஆக்கணும். இப்ப குவாசி பெடரலா இருக்கு, முழு கூட்டாட்சி இந்தியா இல்லை, முழுக்க ஒற்றையாட்சி ஆக்கணும். அப்படி ஆக்கிட்டு ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை கலாச்சாரம். இது முசோலினி பாசிசத்தை சொல்லுகிற பொழுது வெறி ஊட்டினான் மக்களிடம். பாசிஸ்டுடைய அவ்வளவு நாம் செய்ய நம்ம RSS பின்பற்றணும்னு போட்டார். அவங்க எப்படி பாசிஸ்ட் கட்சியை அமைக்கிறாங்க, அவங்க எப்படி அந்த கேடர்ஸுக்கு பயிற்சி, ஆயுத பயிற்சின்னா இப்ப இவங்க நெத்திக்கம்ப கொடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க. இன்டாக்ட்ரினேஷன், அவன் மூளைச்சலவை செஞ்சு அவனை கொண்டு வர்றது. இதை நாங்க அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று மூஞ்சே எழுதினார். அவருடைய தலைமைச் செயலர் தான் கோல்வால்கர், RSS ஸ்தாபகர். இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கக்கூடிய உணர்வு. உடல்நலக்குறைவு காரணமாக மத்திய அமைச்சர் அலுவாலியா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் SS அலுவாலியா மேற்கு வங்காளத்தில் கடந்த 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதன்பின் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. மேலும் காய்ச்சல் அறிகுறியும் தென்பட்டதால் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவருடைய உடல்நிலை தேறி வருவதாகவும் அவர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஜாதி மதமற்றவர் என்று அரசு சான்றிதழ் பெற்ற திருப்பத்தூர் பெண் ஸ்னேகாவிற்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் பாராட்டு தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த ஸ்னேகா ஜாதி மதமற்றவர் என்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் சான்றிதழ் பெற்றுள்ளார். இதன் மூலம் இந்தியாவிலேயே சாதி மதமற்றவர் என்று அரசு சான்றிதழ் பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை ஸ்னேகா பெற்றார். இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஸ்னேகாவிற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். மதம் மாறுவதை விட மனம் மாறுவதே சிறப்பு என்று பதிவிட்டுள்ள அவர் வா மகளே வா, புது யுகம் படைப்போம் என்றும் சாதியற்ற உலகம் சாத்தியமில்லை என இனியும் அடம்பிடிப்போருக்கும் இடஒதுக்கீடு செய்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பூரண நலம் பெற்றதை அடுத்து நாளை மறுநாள் தாயகம் திரும்புகிறார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக மேல் சிகிச்சைக்காக கடந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி அமெரிக்கா சென்றார். தனது மனைவி பிரேமலதாவுடன் அமெரிக்காவில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் தற்போது பூரண குணமடைந்ததை அடுத்து தாயகம் திரும்ப உள்ளார். இது தொடர்பாக தேமுதிக சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை மறுநாள் காலை 8:30க்கு விஜயகாந்த் தாயகம் திரும்புகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் சென்னை திரும்பியதும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது மற்றும் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற மாட்டோம் என கருதிதான் திராவிட கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளன என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட கட்சிகள் தமிழர்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கின்றன என்றும் மன்சூர் அலிகான் குற்றம் சாட்டினார். கூட்டணி பேசுவாங்க, கட்டி பிடிச்சுக்குவாங்க, வணக்கம் வாங்க போவாங்க 1000 வண்டியில். அந்த 5 மணி ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும் எங்களது கூட்டணி தேர்தல் கூட்டணி தேர்தலோடு முடிந்து விட்டது. யார் சொல்லுவா? மனசுல இருந்தா போதும், தில்லு இருந்தா தனியாவா நெல் மக்களோட மோது 40 வருஷம் இருக்குல்ல, 50 வருஷமா கொள்ளை அடிச்சிருக்கீல, தனித்தனியா கொடுப்பது மக்களுக்கு பணமா அது போட்டு. பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களிடம் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து தற்காலிகமாக போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற இடைக்கால தீர்ப்பினால் பட்டாசு தொழிற்சாலைகள் காலவரையின்றி கடந்த 100 நாட்களாக மூடப்பட்டுள்ளன. இதனால் பட்டாசு தொழிலில் ஈடுபட்டு வந்த 8 லட்சத்திற்கும் மேலான மக்கள் உரிய வருவாய் இன்றி தவித்து வருகின்றனர். இதனையடுத்து பட்டாசு ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும், சுற்றுச்சூழல் விதியிலிருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சிவகாசியில் கடந்த திங்கள் முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் தினகரன் போராட்டக்காரர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. பட்டாசு பாதுகாப்பு குழு மற்றும் சிவகாசி பட்டாசு விற்பனையாளர்கள் சங்கம் சார்பாக எங்களது கோரிக்கை மனுவை மேதகு தமிழக ஆளுநர் அவர்களிடமும் இந்திய ஜனாதிபதி அவர்களிடம் எங்களது கோரிக்கையை கருணை மனுவாக சிவகாசி வட்டாட்சியர் அவர்களிடம் நாங்கள் வழங்கியுள்ளோம். தமிழக அரசு இந்த தனித்தன்மையான பட்டாசு தொழில், சிவகாசிக்கே பிரதானமான பட்டாசு தொழிலை பாதுகாக்கணும்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறது தான் ஒரே வழி. அதை செஞ்சு தரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தங்களை விடுதலை செய்ய கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்ட நளினி மற்றும் முருகன் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முருகன் வேலூர் ஆண்கள் சிறையிலும் அவருடைய மனைவி நளினி பெண்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தங்களை விடுதலை செய்ய கோரி நளினி மற்றும் முருகன் இருவரும் சிறைக்குள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். முருகன் 8வது நாளாகவும் நளினி 6வது நாளாகவும் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். தொடர் உண்ணாவிரதம் காரணமாக இருவரின் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டதை அடுத்து இருவரும் சிறையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறை கண்காணிப்பாளரின் மூலம் முருகன் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் சிறையிலேயே தான் இறந்துவிட்டால் தனது உடலை அரசு மருத்துவமனைக்கு தானம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். உயர்நீதிமன்றம் உத்தரவை அடுத்து உடுமலை அருகே கரும்பு காட்டில் சுற்றித் திரியும் சின்னத்தம்பி யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். கோவை சோமையனூரில் சுற்றித் திரிந்த சின்னத்தம்பி யானை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டு டாப்ஸ்லிப் பகுதியில் விடப்பட்டது. ஆனால் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சின்னத்தம்பி யானை கடந்த 1 வாரத்திற்கு மேலாக மனிதர்கள் வாழும் பகுதியில் உலவி வருகிறது. சின்னத்தம்பி யானையை வனத்துறையினரும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் சின்னத்தம்பியை பாதுகாப்பாக பிடித்து முகாமுக்கு அனுப்பி வைக்க வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி சின்னத்தம்பியை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டுவர வனத்துறையினர் தயாராகியுள்ளனர். கோவை கண்ணாடிபுத்தூரில் முகாமிட்டுள்ள சின்னத்தம்பியை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இதற்காக 2 JCB எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. யானைக்கு மயக்க ஊசி செலுத்துவதற்காக மருத்துவர்களும் தயாராகி வருகின்றனர். டெல்லியில் காகித அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமடைந்தன. டெல்லி நரேனா தொழிற்பேட்டை பகுதியில் ஏராளமான நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன. அங்குள்ள காகித தொழிற்சாலை ஒன்றில் இன்று அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. காகித ஆலையின் மேல் தளத்தில் பிடித்த தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தனர். தொழிற்சாலைக்குள் காகிதங்கள் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென்று அடுத்தடுத்த அறைகளுக்கும் பரவியது. இதனால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி தீயணைப்பு வீரர்கள் 20க்கும் மேற்பட்டோர் தீயணைப்பு வாகனங்களையும் தண்ணீர் லாரிகளையும் வரவழைத்தனர். இந்த தீ விபத்தால் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில்
உயிர் சேதமோ யாருக்கும் பாதிப்போ ஏற்பட்டதாக தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவே தீ விபத்திற்கான காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. ஏழு பேரை விடுதலை செய்ய அனைத்து கட்சியினரும் ஒன்று திரள வேண்டும் என பேரறிவாளன் தாயார் அற்புதம்மாள் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரை விடுதலை செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி பேரறிவாளன் தாயார் அற்புதம்மாள் மாவட்டம் தோறும் மக்களை சந்தித்து கருத்து கேட்டு வருகிறார். தற்போது 12வது மாவட்டமாக திருப்பூர் சென்றுள்ளார். அங்கு மக்களை சந்தித்து பேசிய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 7 பேரை விடுதலை செய்ய கட்சி பாகுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கூறினார். எல்லோரும் சேர்ந்து நிற்கும் போது ஆளுநர் அதற்கு மதிப்பளிப்பார் எனவும் அற்புதம்மாள் தெரிவித்தார். இந்த ஒரு வழக்குல தான் 3 முறை விடுதலைன்னு அறிவிக்கப்பட்ட பின்னாடியும் இவங்க சிறையாளியாவே இருக்காங்க. இது ஏன்னு புரியல. கட்சிகள் பாகுபாடு இல்லாம யாரா இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும், இயக்கங்களா இருந்தாலும், பொதுமக்கள் உள்ளிட்ட எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அங்க ஏற்பாடு பண்ணுங்கப்பா, எல்லாரும் வரணும், எல்லாரோட கருத்தையும் நாம கேட்கணும் அப்படின்னு தான் நான் இப்போ ஒருங்கிணைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதனால எல்லாரும் நாங்க சேர்ந்து நிற்கும் போது நிச்சயம் அதுக்காவது ஒரு மதிப்பு கொடுப்பார் ஆளுநர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினாலதான் இந்த மாதிரி சந்திப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். துபாயிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் 18 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 530 கிராம் தங்க நகைகளை கடத்தி வந்தவர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வந்த விமான பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது கேரளாவை சேர்ந்த குத்தூஸ், துரூஸ் ஆகியோர் உடைமைகளை சோதனை செய்தனர். இதில் 18 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 530 கிராம் தங்க நகைகளை மிக்சி மற்றும் எடை பார்க்கும் கருவிகளில் மறைத்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக காதலர் தினத்தை ஒட்டி குஜராத்தில் இளைஞர்கள் சிலர் முதியோர் இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் காதலர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு பரிசு பொருட்களை வழங்கியும் புத்தாடைகள் அணிந்தும் கொண்டாடி மகிழ்கின்றனர். விருப்பமான இடங்களுக்கு சேர்ந்து செல்வது, ரோஜாக்கள் பரிமாறிக்கொள்வது, சாக்லேட்டுகள் வழங்குவது போன்ற பல்வேறு விதங்களில் கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் குஜராத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் காதலர் தினத்தை அகமதாபாத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் கொண்டாடியுள்ளனர். கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் அங்கிருந்த முதியவர்களுடன் இணைந்து ஆடி பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக கூட்டணியிட்டு போட்டியிட்டாலும் தனித்து போட்டியிட்டாலும் மக்கள் அக்கட்சியை தோற்கடிப்பார்கள் என கூறினார். மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்ததான் முத்தலாக் மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியதாக குற்றம் சாட்டிய கனிமொழி, தமிழகத்தில் தேர்தலுக்காக மட்டுமே மோடி வருகை தருவதாகவும் தெரிவித்தார். மக்கள் கஷ்டப்பட்டப்போ மக்களுக்கு பிரதமர் வர வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த பொழுது தமிழகத்திற்கு வர மறுத்தார். தமிழகத்தை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்காத பிரதமர் இப்பொழுது வருகிறார் என்றால் மக்கள் திரும்பி போங்கள் அப்படிங்கிற ட்விட்டர் ட்ரெண்ட் எல்லாம் வந்ததற்கு காரணமே அதுதான். அவங்க கூட்டணியில போட்டிட்டாலும், கூட்டணியோடு இல்லைன்னா தனித்து போட்டியிட்டாலும் அவர்களுக்கு மக்கள் அவர்களை தோற்கடிக்க